கர்த்தர் கூடவே இருந்து உங்களை நடத்த கூடுமான மட்டும் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வேதாகமத்திலிருந்து ஒரு வார்த்தை நாம் எடுத்து பார்க்க போகிறோம். ஸ்தோத்திரம். கவனிக்கணும், இது தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம சிந்திக்கக்கூடிய ஒரு காலமா. என்ன நடக்கிறது, இதிலிருந்து மீண்டு வருவதற்கு அல்லது இதிலிருந்து காப்பாற்றப்படுவதற்கு தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம என்ன செய்தால் அல்லது என்ன செய்யும்படி கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார் என்பதை நினைத்து பார்க்கிற அல்லது சிந்திக்கிற ஒரு காலம் என்பதை தேவன் நமக்கு அறிவுறுத்துகிறார். நல்ல கவனிக்கணும். இன்றைக்கு எல்லா எண்ணங்களும் மனிதனை விட்டு கடந்து போய்விட்டது. மனுஷனுக்குள்ள இப்ப இருக்கிற ஒரே ஒரு எண்ணம் கேட்டீங்கன்னாக்கா, இந்த வியாதியிலிருந்து நம்ம காப்பாற்றப்படணும். என்னை சார்ந்திருக்கிறவர்கள் காப்பாற்றப்படணும். இது மட்டும்தான் மனுஷனுடைய இருதயத்தில் இப்ப இருக்கிற ஒரே ஒரு எண்ணம். கர்த்தர் நல்லவர். இதிலிருந்து மீட்பை கொடுக்கிறதற்கு தேவன் ஒருவரால் மாத்திரம்தான் கூடும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவர் மாத்திரம்தான் பெரியவர். அவரால் மாத்திரம்தான் விடுதலை கொடுக்க முடியும். எல்லாருடைய குழம்பி போய் நிற்கிறாங்க. ஸ்தோத்திரம். என்னென்ன ஒரு பகல் உறக்கம் இல்லாம, தூக்கம் இல்லாம, சாப்பாடு இல்லாம என்னென்னவோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். அதையும் மீறி பிரச்சனைகள் பெருக ஆரம்பிக்கிறது. ஸ்தோத்திரம். பெருகி ஓட ஆரம்பிக்கிறது. என்ன நடக்க போகுது என்பதை அறிந்து கொள்ள முடியாதபடி ஒரு குழப்பத்திற்கு மத்தியிலே நம்ம தான் ஓடிட்டு இருக்கிறோம். நியூஸ் கேட்க முடியல. நியூஸ் கேட்க ஆரம்பிச்சாலே இருதயம் உடைந்து போகிறது. அவ்வளவு வேதனைகள் அதிகரிக்க ஆரம்பிக்கிறது. வரக்கூடிய ஒவ்வொரு போன் காலும் ஒரு நல்ல ஒரு ஹாப்பியா போன் பண்ண முடியுமா கிடையாது. எல்லாம் பயங்கரமான இந்த வார்த்தைகளை கேட்கிற போது நினைச்சு அப்படியே உடஞ்சி. ஸ்தோத்திரம். இப்பட்ட போன்கள்லாம் நிறைய வருது. ஸ்தோத்திரம். அதனால தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்கள் நானும் அதிகமாக கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிறோம். நான் ஏற்கனவே சொன்னது போல இது சிந்திக்கும் காலமா. இந்த பிரச்சனைகள் நம்முடைய தேசத்திலே மீண்டும் வரக்கூடாது. வந்திருக்கிற அந்த பிரச்சனையிலிருந்து நாம் சமாதானமாய் நாம் மட்டுமல்ல நம்மை சார்ந்திருக்கிறவர்களும் காப்பாற்றப்பட வேண்டும். நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு வசனத்தை கர்த்தர் எனக்கு நினைவுபடுத்தினார். 2 பேதுருவின் புஸ்தகம் 2வது அதிகாரத்தில் 2 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்தை கர்த்தர் எனக்கு முதல் நினைவுபடுத்தினார். அந்த வசனத்தை வாசிக்கிற போது, அக்கிரமக்காரருக்குள் வாசமாயிருக்கையில் அவர்களுடைய காம விகார நடக்கையால் வருத்தப்பட்டு நாள்தோறும் கண்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க. அடுத்த வசனத்தை வாசிக்கிற போது, கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனையில் என்று ரட்சிக்க கர்த்தர் விரும்புகிறாரா? சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வசனத்தை வாசிக்கிற போது ஒரு காரியத்தை தேவன் அழகாக எனக்கு தெளிவுபடுத்தினார். ஆண்டவர் சொன்ன ஒரே ஒரு காரியம், நீதிமானாய் மாற விரும்புகிறவர்களை சோதனையில் என்று கர்த்தர் என்ன பண்றாரா? விலக்கி பாதுகாக்கக்கூடியவராய் இருக்கிறார் என்பதை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். அப்போ இந்த உபத்திரவத்தின் மத்தியிலே தேவன் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம், அதாவது இந்த உலகத்துல தேவனுடைய கரங்கள் அவருடைய படைப்புகள் ஆகிய நம்மை விடுதலை ஆக்குவதற்கு
தேவன் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, தேவனுடைய பார்வையில நீங்கள் நான் எப்படி இருக்கணுமா? நீதிமான்களை போல இருக்கணுமா? கரைப்படாதவர்களா இருக்கணுமா? ஆண்டவர் வெளிப்படுத்தலின் புத்தகத்திலே சொல்லுகிற போது, கரைப்படாதவர்கள் இந்த சந்தையிலே எனக்கு உண்டு என்று சொல்றாரு. சபையிலே, இந்த உலகத்திலே கரைப்படாதபடி தங்களை காத்துக் கொள்ளக்கூடியவர்கள், தேவனுக்கு பொக்கிஷமாய் இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்களா? ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருனாக்கா, அந்த கரைப்படாத அந்த கூட்டங்களுக்கு தேவன் என்ன பண்றாரா? ஒரு பெரிய விடுவிக்கிற ஒரு ரட்சகராய் கர்த்தர் இருக்கிறாரா? எனக்கு பிரியமான என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகள், அந்த வசனம் எவ்வளவு அழகா சொல்லுவாங்க. கர்த்தர் தேவபக்தி உள்ளவர்களை சோதனையில் நின்று அவர் விடுதலையாக்கக்கூடியவராக இருக்கிறாரா? அப்போ இந்த இடத்துல எல்லாருடைய இருதயத்திலும் எல்லாருடைய சிந்தனையிலும் இருக்கிற ஒரே ஒரு எண்ணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, நல்ல ஒரு விடுதலை நமக்கு வேண்டும். பார்க்கலாம். சாதாரணமா வர காய்ச்சல் வந்தாலே நமக்கு பயமா இருக்கு. சாதாரணமா வரக்கூடிய ஒரு இருமல் வந்தாலே பயமா இருக்கு. சாதாரணமா வரக்கூடிய ஒரு சின்ன ஒரு சிம்டம்ஸ் வந்தா கூட நம்ம பயப்பட மாட்டோம், நம்ம பக்கத்துல இருக்க நம்மளை பயன்படுத்தி விட்டுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்ப எல்லாருடைய எண்ணங்களும் எதை நோக்கி பிரயாணிக்கிறது பாத்தீங்கன்னாக்கா, ஒரு விடுதலை எனக்கு வேண்டும், ஒரு விடுதலையை கடவுள் எனக்கு கொடுக்கணும், ஒரு விடுதலையை நான் பெறணும் என்றுதான் எல்லாருமே இன்னைக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். அப்போ இந்த இடத்துல இருக்கிற இந்த உலகமே எதிர்பார்த்துட்டு இருக்கிற விடுதலைய கர்த்தர் யாருக்கு கொடுக்க விரும்புகிறார்? யாருக்கு அந்த விடுதலை கிடைக்கும்? பணக்காரனுக்கோ அல்லது உயர்ந்தவனுக்கோ, உயர்ந்த ஜாதிக்கோ, அல்லது உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறவங்களுக்கோ, அல்லது நல்ல போஸ்டிங்ல இருக்கிறவங்களுக்கு கிடையாது. அப்படி அவங்களுக்கு கொடுப்பட்டு ஆண்டவர் சொல்லல. ஆண்டவர் என்ன சொல்றாருனாக்கா, தேவ பக்தி உள்ளவர்களுக்கு தேவன் அதை கொடுக்க விரும்புகிறார். தேவ பக்தி ஒரு மனுஷனுக்குள்ளே இருப்பதை எப்படி அறிந்து கொள்ள முடியும்? தேவ பக்தி உள்ள ஒரு மனுஷனை எப்படி பார்த்தால் புரிந்து கொள்ள முடியும்? ஆண்டவர் அதைத்தான் சொல்றாரு. ஒரு தேவ பக்தி உள்ள ஒரு மனுஷனா தேவனுடைய பார்வையிலே உன்னை உருவாக்கி கொள்ளுகிற போது உன்னை நிச்சயமாய் தேவன் விடுதலையாக வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நீங்க நல்லா புரிஞ்சுங்க. ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தில் வாசிக்கிற போது, நீங்கள் ஆராதிக்கிற உங்களுடைய தெய்வத்திற்கு விலையேற பெற்ற ஒரு பெயர் வைக்கப்பட்டிருக்கிறதா, அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று சொல்லி. அந்த பெயருக்கு என்ன அர்த்தம்னாக்கா, அவரால முடியாத ஒரு காரியமும் இல்லை என்பதை தேவன் ஆழமாய் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போ அவ்வளவு பெரிய ஒரு தெய்வத்தினிடத்தில் இருந்து நாம எதிர்பார்க்கிற ஒரு விடுதலையை, நாம் எதிர்பார்க்கிற ஒரு நன்மையை பெற வேண்டுமானால் அந்த தேவன் எதிர்பார்க்கிறவைகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் ஆரம்பிக்கிற போது சொல்றேன், இது சிந்திக்கிற காலம். இந்த பஞ்ச காலத்திலே, இந்த வியாதியின் கோரத்திலே நாம் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிற போது, நமக்கு அரசாங்கம் சொல்லியிருக்கிறாங்களே தனிமைப்படுத்தப்பட்டிருக்கணும்னு சொல்லிட்டு, இந்த காலத்தில் நாம் சிந்திக்கணுமா? இந்த நிலை வருகிறதற்கு அல்லது இந்த பிரச்சனைகளுக்கு மத்தியிலே நாம் போராடி கொண்டு இருக்கிறதற்கு என்ன காரணம்? கர்த்தர் பக்தி உள்ள சந்ததியாக தான் இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் படைத்தேன் என்று சொல்றாரா? பக்தியுள்ள சந்ததியா கர்த்தர் படைச்சாரா? தேவனுக்கு பிரியமான சந்ததியா படைச்சாரா? தேவன் விரும்பக்கூடியவர்களாய்த்தான் எல்லாரையும் படைச்சாரா? ஆனா தேவனுடைய படைப்பும் தேவனுடைய எண்ணமும் இன்றைக்கு எத்தனை பர்சன்டேஜ்னாக்கா, ஒரு 10% இருக்குமான்றது சந்தேகத்திற்குரிய அந்த நிலையிலே இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை கூட இருக்கிறதை பார்க்கிறோம். நிறைய கிறிஸ்தவருடைய வாழ்க்கை கூட இந்த 10% மேல போகுமான்றது தெரியல.
தேவன் ஒரு பெரிய ஒரு இலக்கோடு கூட தான் நம்மை படைத்தாரா, பெரிய ஒரு எதிர்பார்ப்புகளோடு கூட தான் கர்த்தர் நம்மை படைத்தாரா. அப்ப அந்த எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதற்கு நாம் தவறி போகிற போது சில பிரச்சனைகளை நாம் சந்திக்க நேரிடுகிறது. அந்த பிரச்சனைகளை சந்திக்கிற போது எப்படியாக அதிலிருந்து தப்பிச்ச போதென்று ஓடுறதை காட்டிலும் இனி இந்த பிரச்சனை வராதபடி நான் என்ன செய்யலாம் என்பதை சிந்திப்பதற்காகத்தான் இந்த காலத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறாரா. இந்த காலத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அப்ப இந்த காலத்தில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணுமா? ஞானம் உள்ளவர்களாக இருக்கணுமா? என்னை படைத்த என் தேவன் என்னிடத்தில் எதிர்பார்க்கக்கூடியவை நான் நிறைவேற்றுகிற போதுதான் என் தேவனுடைய மனம் குளிர்ந்து போகுமா? நிறைய இடத்துல பரட்டி பரட்டி வாசிச்சனாக்கா கர்த்தருடைய கோபம், கர்த்தருடைய கோபம், கர்த்தருடைய கோபம், கர்த்தருடைய கோபம், கர்த்தருடைய கோபம்ட்டு வருது. ஆனா கர்த்தருடைய கோபத்திற்கு யார் காரணம்? ஏன் மனிதன் அதை புரிந்து கொள்ளாத ஒரு வாழ்க்கை வாழணும்? என்னை புரிந்த வரைக்கும் கடவுளை அறியாத ஜனங்கள் செய்கிறதை காட்டிலும் கடவுளை அறிந்து செய்கிற ஜனங்களே ஆண்டவரை துன்புறுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒரு பிரச்சனை வருகிற போது நம்ம உடனே உணரணுமா? யோனா தர்ஷீஷுக்கு பிரயாணம் பண்ணுங்க, தேவனுடைய வார்த்தைகளை மீறி தர்ஷீஷுக்கு அவன் பிரயாணம் பண்ணுகிற போது ஒரு பெருங்காற்று அந்த கப்பலை அப்படி மோதி அடிக்க அப்படியே பட்டு இருந்த போது அந்த கப்பல்ல இருக்கிறவங்கலாம் பயப்படுறாங்க, அலறாங்க. ஐயோ ஏன் இந்த பிரச்சனை, ஏன் இந்த பிரச்சனை அலறப்போ யாரும் ஒன்றும் பேசவே இல்லை. யோனா கொஞ்ச நேரம் யோசிச்சிருப்பான், இன்னும் கொஞ்ச நேரம் விட்டானா என்னால எல்லாரும் செத்து போயிடுவாங்க, என்னால எல்லாருக்கும் இந்த பிரச்சனை வந்துடும், இல்ல இல்ல நம்ம இதை மறைக்க கூடாது. உடனே யோனா தன்னுடைய உள்ளம் திறந்து சொல்றான், இந்த பிரச்சனை என் நிமித்தமாகத்தான் வந்தது, என்ன தூக்கி கடல்ல போட்டுறாங்க, இந்த பிரச்சனை நின்று போயிடுன்னு சொல்லுவோம். நினைச்சு சொல்லுங்க பார்க்கலாம். இப்படி சில பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில வருது பார்த்தீங்கன்னா, அந்த பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில வருகிற போது அது சிந்திக்கும் காலம் என்பதை தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்கள் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த சிந்திக்கக்கூடிய காலத்தில நம்மை நாமே நிதானிக்க வேண்டுமா? 1 கொரிந்தியர் 11 அழகா சொல்லுது பாருங்க. 11ஆம் அதிகாரத்தை வாசிச்சு பாத்தீங்கன்னா அந்த வசனம், எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்து பார்க்க கடவன். இந்த பிரச்சனைகளுக்கு என்ன காரணம், இந்த உபத்திரவத்திற்கு என்ன காரணம், இந்த பாடுகளுக்கு என்ன காரணம், இந்த வியாதி இப்படிப்பட்ட ஒரு கோரமான ஒரு சூழ்நிலையை உருவாக்குவதற்கு யார் காரணம்? எகிப்து தேசம் எங்கும் ஒரு பெரிய ஒரு மரண ஓலம் எழுப்பப்பட்டதா, யார் காரணம்? தலைச்ச பிள்ளைகள் எல்லாவற்றையும் முறித்து போட்டதா, யார் காரணம்? யாரும் உணரல. இது போல நம்ம போயிட்டு இருந்தாக்கா இன்னும் பல பிரச்சனைகளை நம்ம சந்திச்சுட்டே தான் இருக்கணும். அப்படி சொல்லுவாங்கல்ல, கொஞ்சம் மேல ஏறி நிக்கிற போது சரிஞ்சு கீழே விழுந்துட்டு சொன்னாங்க பாத்தீங்களா. நம்முடைய முதிர்ச்சிகள், நம்முடைய ஆசீர்வாதங்கள், நம்முடைய நன்மைகள், நமக்கு ஆண்டு கொடுத்திருக்கிற சமாதானங்கள் எல்லாமே இப்படித்தான் போயிட்டு இருக்குமா? ஏற்றங்கள் இருக்காது, முன்னேற்றங்கள் இருக்காது, வீழ்ச்சிகள் தான் நம்முடைய வாழ்க்கையில் அதிகமா இருந்துட்டே இருக்குமா? என்ன காரணம்? சூழ்நிலைகள் நமக்கு எதிராய் வருகிற போது அந்த எதிராய் வருகிற சூழ்நிலைகளுக்கு என்ன காரணம் என்பதை தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியமாய் இருக்கிறதா? ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் பக்தியுள்ளவர்களாய் மாறுகிற போது தேவனுடைய கோபம் உங்களை விட்டு மாறுமா? அல்லேலூயா. எப்படி மாறணுமா? தேவ பக்தி உள்ளவர்களாய் நம்ம மாறணும், தேவனுக்கு பயப்படுகிறவர்களாய் மாறணுமா? உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை சரியாய் சரி செய்யாமல் போகிற போதுதான் தேவனுடைய கோபம் உங்களுக்கு மேல வர ஆரம்பிக்குமா? நமக்கு கொடுக்கப்படுகிற வேலைகள் எல்லாம் சரிவர செய்யாது இருக்கிற போது, நமக்கு கொடுக்கப்பட்ட வேலைகள் எல்லாம் பெண்டிங்ல இருக்கிற போது, நமக்கு கொடுக்கப்பட்ட வேலைகள் எல்லாம் செய்யாதப்பதான் ஆண்டுடைய கோபம் பற்றி எரிய ஆரம்பிக்குமா? உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நமக்கு என்ன வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு தேவனை அறிந்த தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்ன வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை
நாம் அறிந்திருக்கிறோம். நம்ம ஜெபிக்கணும். ஜெபிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் நாம் கர்த்தரை ஆராதிக்கணுமா, நம்ம கர்த்தரை துதிக்கணுமா, நம்முடைய தேவனுடைய நாமத்தை மையப்படுத்தணுமா, ஆண்டவரோடு கூட இருக்கிற உறவை பலப்படுத்தணுமா. வேதம் சொல்லுகிறது, இரவும் பகலும் அவருடைய வேதத்திலே தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்தை அதிகமாக வாசிக்கிறவர்களாய் இருக்கணுமா, மற்றவருடைய பிரச்சனைகளே அக்கறை உள்ளவர்களாக அவர்களுக்காக புலம்பக்கூடியவர்களை நம்ம மாறணுமா, அவர்களுக்காக கண்ணீர் வடிக்கக்கூடியவர்களை மாறணுமா. அவர்களுக்காக உங்களை சுத்தி எவ்வளவு பிரச்சனை வந்துட்டு இருக்குது, ஆனா எத்தனை பேர் என் காதல் கொண்டு வந்திருக்கிறீங்கன்னு தெரியாது எனக்கு. ஒரு சிலர் மட்டும்தான் நான் பார்க்கிறேன். உங்களை சுத்தியான பெரிய பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்குது. உங்களுக்கு தெரிந்தவர்கள் எத்தனை பேர் பிரச்சனைகளுக்கு மத்தியில் இருக்கிறாங்க. அந்த தாகம் நமக்குள்ளே வருகிற போது உங்களால என்ன பண்ண முடியும்? சும்மா இருக்க முடியாது. உங்களுடைய வட்டத்தில் இருக்கிறவர்களை அணுகி, ஐயா இந்த மாதிரி இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு, அம்மா இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, அவங்க நல்ல ஒரு நிலைக்கு வரணும், அவங்க சமாதானத்தோடு கூட இருக்கணும், அவங்க ஆசீர்வாதமா இருக்கணும் என்ற புலம்புகிற புலம்பலை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அதுதான் பக்தி உள்ள சந்ததிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒன்று. அதனால வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் சொல்லுது, நீ அனலும் இன்றி குளிரும் இன்றி வாழ்கிற வெதுவெதுப்பான ஜீவியம் வாந்தி பண்ணி போடுமா, வாந்தி பண்ண போடுமா. அனலும் இல்லாம குளிரும் இல்லாம வெதுவெதுப்பான ஜீவியம் வாழ்வதற்காக இந்த சந்ததிக்குள்ளே கர்த்தர் கொண்டு வரல. அதற்காக ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமக்கிறதை போல நீங்கள் விடத்திற்கு வருகிற வரைக்கும் உங்களை பத்திரமா கற்று சுமக்கல. இரவிலே நிலமாகிலும் பகலிலே வெயிலாகிலும் உங்களை சேதப்படுத்தாதபடி அவருடைய கரங்கள் உங்களை சுமந்ததே ஒரு பக்தி உள்ள சந்ததியாய் நீங்கள் இருப்பீர்கள் என்பதற்காகத்தான். உன்னதமான மறைவு உங்களுக்கு கொடுக்கப்பட்டது அல்லவா? தேவன் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பக்தி உள்ள சந்ததியாய் இருப்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்றாரு. அப்படிப்பட்ட பக்தி உள்ள சந்ததியாய் உருவாக்கப்படுகிறதற்கு, அப்படிப்பட்ட பக்தி உள்ள சந்ததியாய் மற்றவர்களுக்காக புலம்பி அழக்கூடியவர்களாய், மற்றவர்களுக்காக கண்ணீர் விடக்கூடியவர்களாய், மற்றவர்களுக்காக தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கக்கூடியவர்களாய், என்னை பிரசவித்து என்னை ஜெனிப்பித்து என் தேவனாகிய கர்த்தர் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களை நிறைவேற்றக்கூடிய ஒரு மனுஷியா இந்த உபத்திரவத்தின் காலத்திலே என்னை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்பதைத்தான் என் தேவனாகிய கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அதைத்தான் தேவன் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறார். எனக்கு பிரியமான அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் பக்தி உள்ள சந்ததியாய் மாற்றப்படுகிற போதுதான் இந்த உபத்திரவத்திலிருந்து நம்மாலே பாதுகாக்கப்பட முடியும். நாம பாதுகாக்கப்பட்டதான் மற்றவர்களை பாதுகாக்கப்பட முடியுமா? அழகை சொல்லுங்க மகளா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எனக்கு பிரியமான அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் தேவனுடைய பிள்ளைகள் நாம் நம் நிமித்தமாக அநேகரை கர்த்தர் மீட்க போகிறார். ஒரே ஒரு நோவாவின் நிமித்தமாக அந்த பேழையிலே அநேக மிருக ஜீவன்களை கர்த்தர் பாதுகாத்தார். இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருவரையும் ஒரு விசுவாச பேழையாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த விசுவாச பேழையுடைய வேலை என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, உன்னை சார்ந்து இருக்கிறவர்களை பத்திரமாய் பாதுகாக்கக்கூடியதுதான். சொல்லுங்க பார்க்கலாம். இத நிறைய காரியங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நிறைய காரியங்களை புரிந்து கொள்ள வேண்டும். நிறைய காரியங்களை சிந்தித்து இந்த காலத்திலே உன்னை கர்த்தர் எப்படி உருவாக்க நினைக்கிறார் என்பதை அறிந்து அதற்கு ஒப்பு கொடுத்து வாழ்வதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய நினைவுகளின்படி நடந்தால் மாத்திரமே நம்மால் மீட்கப்பட முடியும். இந்த உலகத்துல எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தாலும் சரிங்க, இந்த இப்படிப்பட்ட பிரச்சனைகள், இப்படிப்பட்ட இடையில இப்படிப்பட்ட ஒரு சம்பவங்கள் வருகிற போது ஒரே ஒரு காரியத்தை காட்டுது, மனுஷனால ஒண்ணும் முடியாது, உனக்கு மேல ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை நம்பி நீ வாழணும் என்பதுதான் இதெல்லாம் நீ காட்டிட்டு இருக்குது. இடைப்பட்ட காலத்துல இப்படிப்பட்ட ஒரு சம்பவங்கள் வராது இருக்குமானால் மனுஷன் மதிக்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய ஒரு தற்பெருமையின் ஆவியிலே பிடிக்கப்பட்டு இன்றைக்கு என்னத்துனா கடவுளை புறம் தள்ளிட்டு அவன் வேகமான தன்னுடைய வாழ்க்கைய
நடத்தவும் இந்த உலகத்தை அழிவின் பாதையிலிருந்து தப்புவிக்க கூடாதபடி பாவம் செய்கிறவர்களா மாறி இருப்பாங்க. இடையில இப்படிப்பட்ட ஒரு சம்பவங்கள் நம்மை நினைத்து பார்க்க வைக்கிறது. எல்லாவற்றிற்கும் மேலே நம்மை படைத்த தெய்வம் இருக்கிறார். அந்த படைத்த தெய்வன் நம்மை பக்தி உள்ள சந்ததியால் நம்மை எதிர்பார்த்திருக்கிறார். அதுதான் அந்த வசனம் அழகா சொல்லுது பாருங்க. கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனையில் நின்று கர்த்தர் விடுதலையாக்குகிறார். உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் சொல்லுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவங்கள ஆண்டவருக்குள்ள, அதாவது கர்த்தருக்குள்ள, தேவ பிரசன்னத்திற்குள்ளாய் எப்படியாகிலும் அவர்களை மீட்கணும், எப்படியாகிலும் அவர்களுக்கு விரோதமாக இருக்கிற அந்த பொல்லாத ஆவிகளை நல்ல கவனிக்க பார்க்கணும். 2 விதமான பிரச்சனை இருக்கு. ஒண்ணு, இது சாதாரணமான இது ஒரு வியாதியுடைய போராட்டம் மட்டும் கிடையாது. சில அநேக குடும்பங்களுக்கு இந்த பிசாசுடைய போராட்டங்கள் இருக்கு பாத்தீங்களா? அந்த பிசாசுடைய போராட்டங்கள் கூட இந்த வியாதியோடு கூட சேர்ந்து அநேக குடும்பங்களை வஞ்சிக்க நினைக்கிறது. அநேக மனிதர்களுக்கு விரோதமாக அவர்கள் போராட நினைக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில நாம் ஜெபத்தோடும் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு சந்ததியாய் நாம் உருவாக்கப்படுகிறதற்கு நாம் ஒப்பு கொடுத்தால் பிசாசுடைய தந்திரங்களை முறித்து நாம் நிலைநிற்க முடியும். இந்த தேசத்தை நம்மால் பாதுகாக்க முடியும். ஆண்டவர் எதிர்பார்க்கிறது ஒன்னே ஒண்ணுதான், பக்தி உள்ள சந்ததியாய் உருவாக்கப்படுகிறதற்கு நாம் விட்டு கொடுக்க வேண்டும். பக்தி உள்ள சந்ததியாய் மாறுகிறதற்கு என்னெல்லாம் நாம் செய்து தேவனை திருப்திப்படுத்த முடியும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஜெப குறைகள் எல்லாம் மாற்றிக்குங்க. ஆராதிக்கிற ஆராதனைகளை இன்னும் அதிகப்படுத்திக்கங்க. கடலோடு கூட இருக்கிற உறவை அதிகப்படுத்துங்க. ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்வதற்கு உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை நன்மை நாள் நிரப்புவார். ஆமென். அடுத்தது ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒவ்வொருடைய குடும்பத்திலும் இந்த நேர்நிலையை பார்க்கிற எல்லாருமே சரி, உங்க வீட்டுல ஒரு எண்ணெய் பாட்டில் இருந்ததுனாக்கா அதை எடுத்து வச்சு தாராளமா நீங்க எந்த நேரமாக எனக்கு ஃபோன் பண்ணலாம். ஸ்தோத்திரம். அந்த எண்ணெயை நான் ஜெபம் பண்ணி கொடுக்குறேன். அந்த பிரேயர் ஆயில ஒரு தண்ணீர்ல மிக்ஸ் பண்ணி உங்க வீடு ஃபுல்லா அதை தளிங்க. எந்த பொல்லாத ஆவியுடைய வேர்களும் உங்க வீட்டை தொடாதபடி பத்திரமாய் கட்ட பாதுகாக்கிறதுக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உடைய நிலைக்கால்களிலே பூசப்படணுமா? தெரிந்தவர்கள் எல்லாருமே ஸ்தோத்திரம். நாங்கள் ஜெபிக்கிறதுக்கு நாங்கள் ஆயத்தமா இருக்கிறோம். ஜெபித்து இயேசுவின் ரத்தத்தை கொண்டு உங்களுடைய கூடாரத்தை முத்திரை போடுகிறதற்கு காத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய அழிவிலிருந்து நாம் பாதுகாக்கப்படணும். வரக்கூடிய பிரச்சனைகளில் நம்ம பாதுகாக்கப்படணும். ஸ்தோத்திரம். அதனால எந்த நேரமா இருந்தாலும் பரவாயில்லை, நீங்க ஒரு எண்ணெய் ஒரு பாட்டில் வாங்கி வச்சுங்க. அந்த பாட்டில் வாங்கி வச்சுட்டு எங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணீங்கன்னாக்கா நாங்கள் உடனே ஜெபம் பண்ணி கொடுக்குறோம். அதை கொண்டு போயிட்டு ஒரு சோப்பு தண்ணியில் கொண்டு போய் தெளிச்சு அதை கலந்துட்டு வீடு ஃபுல்லாக தெளிச்சு விடுங்க. கூடுமான நாள் போட்டு குடிங்க. கர்த்தர் உங்களை பத்திரமாய் பாதுகாத்து நடத்துவதற்கு கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். எல்லாமே கண்ண பார்க்கலாம். ஸ்தோத்திரம். எல்லாமே மகிழ்ச்சியை திறந்து கர்த்தருடைய சமூகத்தில் பேசணும் பார்க்கலாம். ஆண்டவரே துதிக்கிறப்பா அப்பா, உம்மை சோதரிக்கிறோம். அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன். என் அன்பே, நான் உம்மை துதிக்கிறேன். அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன். என் அன்பே, நான் உம்மை துதிக்கிறேன். அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே, அப்பாவும் நீரே. நான் உங்கள் பிள்ளை அல்லோ, நான் உங்கள் பிள்ளை அல்லோ. இயேசு அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன். என் அன்பே, நான் உம்மை துதிக்கிறேன். நல்ல மேய்ப்பன் நீர்
பிதாவே. உபத்திரமான நாள்ல எங்களை நன்றாய் நடத்திருந்த திராவிட தேவன் நீ பார்க்கிறப்பா. சொல்லுங்க பார்க்கலாம். நான் இயேசு அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். என் அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். நீரே என்படி மீண்டும் மீண்டும் சொல்லக்கூடிய ஒரு காரியம். எவ்வளவு வேணும்னாலும் யுத்தங்கள், எவ்வளவு வேண்டுமானாலும் குழப்பங்கள், எவ்வளவு வேண்டுமானாலும் பிரச்சனைகள். தாவீது அப்படி பார்க்கிற போது தன்னை காட்டிலும் ஜனம் பெருந்தவர்கள் தனக்கு விரோதமாய் யுத்தம் செய்ய புறப்பட்டிருக்கிறார்கள் என்பதை அறிந்த போது கூட அவன் பயப்படவே இல்லை, அவன் கலங்கவே இல்லை. அவன பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து சொல்றாங்க, 400 பேரோடு கூட நம்ம வந்தோம், இப்போ ஒரு சொற்ப ஜனங்களா தான் நம்ம நிக்கிறோம். அவ்வளவு பெரிய ஜனங்களோடு கூட எப்படியா யுத்தம் பண்ண போறேன்னு கேட்ட போது அவன் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, என் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். எல்லா வாய்களை திறந்து சொல்லுங்க, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். எல்லா வாய்களை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். இந்த கொரோனா வைரஸ் போன்ற புதிய புதிய வைரஸ் வந்தாலும் சரி, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறபடினாலே கர்த்தரை பத்திரமாய் பாதுகாப்பார். அவர் சரையின் கீழால் பத்திரமாய் கர்த்தரை மூடிக்கொள்ளுவார். அவருக்கு பிரியமான பக்தி உள்ள சந்ததியாய் உருவாக்கி கொடுத்தாள் போதும். ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம் அதுதான், நீ கடவுளோடு கூட இருக்கணும், கடவுள் கூடவே இருக்கணும். அவர் இருந்துட்டானா எதுவுமே உன் பக்கத்துல வராதுங்க. நல்ல கவனிங்க, நல்ல புரிஞ்சுங்க எல்லாருமே. கடவுளை விட்டு நிறைய இடைவெளி கொடுத்ததுனால்தான் கடவுளை பார்த்து பயப்படுற பொல்லாத ஆவியில உன் பக்கத்துல வந்து நிற்குது. நீ கடவுளோடு கூட வந்துட்டனாக்கா உனக்கு தொல்லை கொடுக்கக்கூடிய எல்லா பொல்லாதாமையும் உன்னை பார்த்து விலகி ஓட ஆரம்பிக்கும். ஆண்டவர் அக்கினிக்கு சமானமானவரா. அந்த அக்கினியும் பக்கத்துல வந்துருச்சுனாக்கா பதர்களை போன்ற வியாதியின் வேர்கள் எல்லாம் எரிந்து உன்னை விட்டு அகற்று ஓடுமா. உன் அக்கினியாய் உன்னை பாதுகாத்துக் கொள், உன் அக்கினியாய் பாதுகாத்துக் கொள்.